Good morning, children. Type your name, class and section so that I would know who has joined the class, who has not joined the class. Type your name, class and section. Please type your name, class and section. Hope you are aware of today's topic. It's tax and its importance. Tax and its importance. Type your name, class and section, ma. Good morning, da. Good morning, ma. Good morning, children. So we'll straight away go with the topic. So வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் தான் இன்னைக்கான டாபிக். சரியா? சோ இந்த லெசன்ல நமக்கு என்னென்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு அப்படின்னா டாக்ஸேஷன் சொல்லுவோம் தமிழ்ல. டாக்ஸேஷன்னா வரி விதிப்பு, அதன் கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதோட வகைகள், இது மூணு பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், டாக்ஸும் அதோட டைப்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வரியின் முக்கியத்துவத்தை, அதோட என்ன இம்பார்ட்டன்ட், அது ஏன் இம்பார்ட்டன்ட், அதன் வகைகளையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்னன்னா, ஐயோ என்ன எல்லாத்துக்கும் டாக்ஸ் டாக்ஸ் சொல்றோம் அப்படின்னா, மக்கள் நலத்திற்காகவே வரிகள். ஓகேவா? இதுதான் நமக்கு, அதாவது பீப்புள்ஸ் வெல்ஃபேருக்கு தான் டாக்ஸ். இதுதான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். டு கெயின் நாலேஜ் of the need for tax and people's welfare. Need for tax. எதுக்காக டாக்ஸ்? வரி 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 அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தா, திருவள்ளுவரே அந்த காலத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ இந்த டாக்ஸை வச்சு அரசு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, காளிதாசர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு? He compares the government to sun. சூரியனோட கம்பேர் பண்றாரு ஒரு கவர்மெண்ட்டை. அது எப்படி வந்து சூரியன் வந்து ஒரு இடத்துல தண்ணியை உறிஞ்சிட்டு அப்புறம் மேகக்கூட்டம் உருவாகி அது ஃபுல்லா இடத்துக்கும் வந்து மழையா பொழிக்குது இல்லையா, அதே மாதிரி அரசனும் என்ன பண்றாரா, வரி வசூலிச்சு திரும்பவும் அது மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் தான் பூமியிலிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அது போல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் இப்படின்னு கொடுத்துட்டு, இதை யாரு சொன்னார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? இதான் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் சொல்லிட்டேன், நீ கவனிச்சியான்னு தெரியல, அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன். இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப யார் சொன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நீ ஒழுங்கா கவனிச்சா ஒழுங்கா நோட் பண்ணியான்றதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கிறேன். வெரி குட், காளிதாஸ். It was only for the good of his subjects that he collected taxes from them, just as the sun draws moisture from the earth to give it back 1,000-fold. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, they are compulsory payments to the government without expectation of direct or return or benefit to the taxpayers. Professor Seligman என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, செலிக்மேன் அப்படின்னு ப்ரொஃபஸர். இது எல்லாமே உனக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த தியரியை கொடுத்துட்டு இது யாரு சொன்னாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் வரும். தியரியே எழுது அந்த மாதிரிலாம் நமக்கு வராது, கரெக்டா? ஸோ இந்த தியரியை கொடுத்துட்டு இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ப்ரொஃபஸர் செலிக்மேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இவர் என்ன சொல்றாரு? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு, கட்டாயமா செலுத்தணும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இப்பங்களிப்பின் மூலம் பொதுநலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதை வச்சுதான் வந்து எல்லா நலத்திட்டங்களும் நடக்குது.
டாக்ஸ் எதுக்கு, ரொம்ப தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். why are taxes imposed, எதுக்காக டாக்ஸ் போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். everybody is obliged by law to pay taxes, சட்டப்படி ஓகேவா, சட்டத்துக்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள், எல்லோருமே கடமைப்பட்டுள்ளார்கள். டோட்டல் டாக்ஸ் மணி goes to government exchequer. இது எங்க போகுது அப்படின்னா அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்படுகிறது. அடுத்தது என்ன ஆகும், the government decides how are taxes to be spent and how the budget is to be organized. ஒவ்வொரு பெறப்பட்ட வரி பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதையும் வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதையும் அரசே தீர்மானிக்கிறது. வர்ற காசை வச்சுதான் அவங்க பட்ஜெட் போடுவாங்க. இப்ப வீட்டுல அம்மா பட்ஜெட் போடுவாங்கல்ல, அப்பாவுக்கு சம்பளம் வருது, அம்மா வேலைக்கு போனா அம்மாவோட சம்பளம் வருது, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் போடுவாங்க. கண்டிப்பா பட்ஜெட் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பாலுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும், அரிசிக்கு இவ்வளோ, மளிகைக்கு இவ்வளோ எடுத்து வைப்பாங்கல்ல, காய்கறிக்கு இவ்வளோ. எத்தனை வீட்டில் பட்ஜெட் போடுறீங்க? எஸ்னா எஸ்ன்னு போடல, நோனா மிஸ் வரதை அப்படியே செலவு பண்ணுறோம் மிஸ், பட்ஜெட்லாம் போட மாட்டோம் அப்படின்னா நோன் போட்டுரு. எத்தனை பேர் வீட்டில் பட்ஜெட் போடுறீங்க? எஸ், ஓகே, எஸ் எஸ் எஸ். யாராவது நோ போடுறேன்னு பார்க்குறேன். நோவா? போடுவாங்கடா கண்ணா, உனக்கு தெரியலையா இருக்கும். போடாமல் இருக்க மாட்டாங்க அம்மாலாம். அம்மா அப்பா யாராவது ஒருத்தராவது ஓ இந்த காசு வந்து இது என்ன செலவு பண்ணலான்னு போடுறது தான் பட்ஜெட்டு. வெரி குட், வெரி குட். ஸோ இவ்வளோ பேர் வீட்டில் போடுறாங்களே, எஸ், ஓகே, வெரி குட். வெரி குட். ஸோ அதே தான் கவர்மெண்ட்டும் பண்ணும் இல்லையா? இவங்களுக்கு வர வருமானம் வந்து டாக்ஸ் மூலமா வருது. அதை எப்படி செலவு பண்றது, என்னென்ன நலத்திட்டங்கள் பண்றது மக்களுக்கு? டாக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல். அதாவது ஒரு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. நான் இன்னைக்கு கட்டமாட்டப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாரும் கட்டி தான் ஆகணும். An individual has to pay tax if any income comes under the income tax slab. தான் ஈட்டும் வருமானம் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்த வேண்டும். வருமான வரி செலுத்துதல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். It is duty of every citizen to pay tax. More collection of tax allows the government to implement more and more welfare schemes. More collection of tax. அதிகமாக பெறப்படும் வரிகள் மேன்மேலும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு உதவுகின்றன. இது எதனால இது வந்து உனக்கு தப்பா போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வரி செலுத்தாம ஏமாத்துறாங்க பத்தியா. அது மாதிரி பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்க கூட ஏர்னிங் அப்படின்னா ஒரு ஸ்லாப் இருக்கு, அதாவது 5 லட்சம் வரைக்கும் வரி செலுத்த வேண்டாம், 2 லட்சம் வரைக்கும் வரி செலுத்த வேண்டாம், அந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு. இதுவும் நீங்க சம்பாதிக்கிற ஒரு 10 வருஷம் ஆயிடுமா, அதுக்குள்ள அந்த ஸ்லாப்லாம் மாறும். அந்த ஸ்லாபுக்குள்ள இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா வரி செலுத்திதான் ஆகணும். அடுத்தது வரி விதிப்பு கோட்பாடு, பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன். பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் இதுவும் வந்து ஒருத்தோட பெரிய நான் முதல்ல பார்த்தது ப்ரொஃபஸர் செலிக்மன். ப்ரொஃபஸர் செலிக்மன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடம் ஸ்மித். நீ வந்து எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆடம் ஸ்மித்தோட பிரின்சிபல்ஸ் இல்லாமலே வந்து இந்த டாக்ஸேஷன் எக்கனாமிக்ஸே கிடையாது. Adam Smith's principles or canons of taxation still form the basis of the tax structure of a modern state. இன்னி வரையிலுமே ஓகேவா, இன்றைய காலகட்டத்திலும் வரி கட்டமைப்புக்கான அடிப்படை வந்து இவரோட வரி விதிப்பு கோட்பாடுகள் அது யூஸ் பண்றாங்க. 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடு வச்சிருக்காரு. 4 வகையான வரி விதிப்பு. 4 canons of taxation. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன விதி? 4 டைப்ஸ் இருக்கு. இது வந்து find the odd one outல கேட்கலாம். நமக்கு 4 இருக்கு இல்லையா, ஒன்று வந்து தப்பா கொடுத்துருவாங்க, பொருந்தாதவை எதுன்னு கேட்கலாம் நம்மள. ஸோ இந்த 4மே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னு போடுங்க பார்க்கலாம். நீ கெனான் போட வேண்டாம், அது என்னென்ன 4 மட்டும் போட்டா போதும். ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா தமிழ் என்ன சொல்லுவோம்? சமத்துவம். அடுத்தது சர்டனிட்டி, உறுதிப்பாடு. சர்டனிட்டி உறுதிப்பாடு. கன்வீனியன்ஸ் வசதி. எக்கானமி சிக்கனம். இந்த 4 வந்து ஆடம் ஸ்மித் சொன்ன 4 canons of taxation. ஓகேவா, ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள். canon of equality, certainty, convenience, economy. தமிழ்ல சமத்துவம், உறுதிப்பாட்டு, வசதி, சிக்கனம்.
ஓகே. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னா அதாவது ஈக்குவாலிட்டி ஈக்குவல் அமௌண்ட் கட்டணும்னு கிடையாது. பர்டன் ஆஃப் டாக்ஸ் மஸ்ட் பி ஃபேர் அண்ட் ஜஸ்ட். சமத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அனைவரும் சமமாக, அதாவது நான் வந்து 1000 ரூபாய் தான் இன்கம் ஏர்ன் பண்றேன், ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் ஏர்ன் பண்றேன்னு எங்க 2 பேருக்கும் சமத்துவம் ஈக்குவாலிட்டின்னு அப்படி கிடையாது. வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது உறுதிப்பாட்டு விதி, சர்டனிட்டி. இது என்னன்னா இது வந்து ஒரு டாக்ஸ் பேயருக்கு இட் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ், காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் இன்க்ரீசஸ் எக்கானமி வெல்ஃபேர் பிகாஸ் இட் டென்ஸ் டு அவாய்ட் ஆல் எக்கனாமிக் வேஸ்ட். வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை இந்த விதி வந்து உருவாக்குது. இது என்ன பண்ணும்? பொருளாதார வளத்தை மேம்படுத்துகிறது. ஏனெனில் இவ்விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. என்னென்ன வீண் செலவு இருக்கோ எல்லாம் தவிர்த்துறாங்க. கன்வீனியன்ஸ், வசதி. இப்ப நான் வரி செலுத்துறேன்னா எனக்கு ஏதாவது வசதி செஞ்சு கொடுப்பாங்கல்ல, என்ன வசதி அப்படின்னு பார்த்தா வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவோர் தாம் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இது வந்து maximum of convenience to the taxpayers. It should always be kept in view that the taxpayers suffer the least inconvenience in payment of the tax. Tax ஒரு கட்டுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து துன்புறுத்தப்படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதாவது சிக்கன விதி. சிக்கன விதி அப்படின்னா நம்ம வீட்லேயுமே நம்ம நான் சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் போடுவாங்கன்னா எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ண முடியுமோ, ஏன்னா சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சருக்கு தேவைப்படும் இல்லையா. இப்போ பாரு, நமக்கு வந்து மறுபடியும் நம்ம எல்லா டாபிக் போனாலும் அந்த மிக்ஜாங் அதை பற்றி தான் பேசுகிறோம். அந்த வெள்ள சேதத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அங்கங்கே நிவாரண கேம்ப்ஸ், உதவித்தொகை, இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு கவர்மெண்ட் மட்டும் எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும்? கரெக்டாக எல்லாம் பண்ணது வந்து இந்த டேக்ஸ் மூலமாக தான். அதை வந்து சிக்கனமாக வச்சிருந்தா தான் வந்து எனக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. எப்படி ஒரு வீடோ அதே மாதிரி தான் ஒரு நாடு. அப்பாவுக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் நாளைக்கு நீ எங்கே படிப்ப? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஓகே, நாளைக்கு காலேஜுக்கோ எதுக்கோ ஒன்று போயிட்டு வரத்துக்கு, ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு காசு வேணும்ல. வர காசு அப்படியே செலவு பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணாங்கன்னா நாடும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும். எத்தனை அம்மா வந்து சேர்த்து வைக்கிறாங்க? இது அடுத்த கொஸ்டின். எத்தனை வீட்டில் சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறீங்க? எஸ்னா எஸ் போடுமா? எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் வர காசு அப்படியே செலவு பண்ணுறாங்கன்னா நோன் போடு. எஸ், வெரி குட். எங்கள் அம்மாலாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க, மிஸ் எக்ஸ்ட்ரா காசு வந்தால் புடவை வாங்கிடுவாங்க அப்படின்னா நோ போடு. எஸ், வெரி குட், நைஸ் டு சி. நானும் சேவ் பண்ணுவேன்பா. நீங்க உடனே இவங்க உங்களை கேட்டால் நீங்க என்ன கேட்குறீங்களா? எஸ், we do save. All women save. Very few don't save. ஓகே, ஸோ வெரி குட், நைஸ் டு சி. சேவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் சொல்லுன்னா உங்களுக்கும் அந்த ஹேபிட் வரணும். சேவிங் ஹேபிட் வந்து சின்ன வயசுலேருந்தே வரணும். இப்போ தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா காசு கொடுப்பாங்க, மாமா மாமி சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா யார் வந்தாலும் ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபாவது கொடுத்துட்டு போவாங்களே. யார் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிற ஹேபிட் இருக்கு? அப்பா வந்து இப்போ ஒரு பாக்கெட் பண்ணி ஒரு இந்தாப்பா 2 ரூபா அவளுக்கு கொடுத்தா அந்த காசை எத்தனை பேர் சேர்த்து வைப்பேன், எத்தனை பேர் செலவு பண்ணுவேன்? நான்லாம் சின்ன வயசுல ஒரு பைசா கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு எங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பர்த்டே வரும் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குது, அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுவேன். எனக்கு நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சேவ் பண்ணுற ஹேபிட் இருக்குது? நீங்கள் இப்போ அம்மா அப்பா விட்டுடு நீ எத்தனை பேர் சேவ் பண்ணுற? மிஸ் நான் வந்து காசு சேர்த்து வைக்கிறேன்றவங்க யார் யார்? வெரி குட். இஃப் யூ சேவ் டெல் மீ. எஸ், நான் செகண்ட் அன்னைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் காசை. எஸ், வெரி குட் கண்ணா, வெரி குட். எஸ், பரவாயில்லையே. இட்ஸ் குட் டு சி ஆல் ஆர் டெல்லிங் எஸ். இல்லை சும்மா சொல்றியா? மிஸ் பார்க்குறாங்கன்னு சும்மா சொல்றியா? வெரி குட். ஓகே, ஸோ சிக்கன விதி, சிக்கனமாக இருந்தால் தான் ஒரு நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் நம்ம பார்த்தோம்.
கலெக்டட் அமௌண்ட் ஷுட் பி டெபாசிட்டட் இன் த கவர்மெண்ட் ட்ரெஷரி. இது எல்லாமே வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தின் இருப்பில் இருக்க வேண்டும். அடுத்தது டாக்ஸேஷன் டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்? அது நீங்க தான் சொல்ல போறீங்க. 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் 3 டைப்ஸ் இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க டைப் பண்ணி ரெடியா வச்சிருப்பீங்களா ஆன்சர்? இப்படி டக்குன்னு மிஸ்ஸஸ் கேட்ட உடனே அங்க ஆன்சர் வருது. வெரி குட். விகிதாச்சார விதி. விகிதாச்சாரம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். விகிதாச்சார விதி ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். வளர்வீத வரி. வளர்வீத வரி வந்து ப்ரொக்ரெசிவ். வளர்றதுன்னா ப்ரொக்ரெசிவ். ஓகேவா? தேய்வு விதம் அப்படின்னா ரெக்ரெசிவ். தேய்வு ரெக்ரெசிவ், வளர் வந்து ப்ரொக்ரெசிவ், விகிதாச்சாரம் வந்து ப்ரொபோர்ஷனல். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, விகிதாச்சாரம்னா வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. இது கரெக்ட்னு நினைக்கிறியா? 1000 ரூபாய் வாங்குறவரும் 50 ரூபா கட்டணும், 5000 ரூபாய் வாங்குறவருக்கும் 50 ரூபா தான் கட்டணும், சரின்னு நினைக்கிறியா நீ? இந்த ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் விகிதாச்சார வரி சரி நீ நினைக்கிறியா? நீ என்ன நினைக்கிற? எஸ்ஸா? No, no, no. Okay, I could say only one yes. I don't know for what that yes was. Very good, very good. So நாம அப்படி நினைக்கிறோம். So in short, the proportional tax leaves the relative financial status of taxed persons unchanged. விகிதாச்சார வரி என்பது வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டு விடுகிறது. எவ்வளவு வருமானம் வாங்கினாலும் நீ இவ்வளவுதான் டாக்ஸ்ன்ற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். அப்ப ப்ரொக்ரெசிவ் இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? வளர்வித வரி ப்ரொக்ரெசிவ். ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வித வரி ஆகும். இது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா? Progressive is a method by which a rate of tax will also increase with the increase of income of the person. இப்போ 1000 ரூபாய்க்கு அதாவது பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்க. இப்போ ரூபாய் கணக்காயிரம் பர்சன்டேஜ் உனக்கு வந்து 10% அப்படின்னா 100 ரூபாய் அவன் கட்டுவான். இல்லை 10,000 ரூபாய் உனக்கு வந்து 25% வட்டி அப்படின்னும் போது 2500 கட்டுறாரு. 1 lakh இருக்கவங்களுக்கு 50% வச்சா 50,000 ரூபாய். ஸோ உனக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரி. அடுத்தது ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் தேய்வு வித வரி. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்கிறாங்களா? அது வந்து தேய்வு வித வரியா? இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இத்தகைய தேய்வு வித வரியானது வளர்வித வரிக்கு எதிரானது. அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. ப்ரொக்ரெசிவ் ஆப்போசிட் வந்து ரெக்ரெசிவ். கரெக்ட் தானே? It is a regressive tax is a tax applied uniformly, taking a larger percentage of income from low income earners than from high income earners. It is in opposition to a progressive tax. Importance of tax. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வரி வாங்கி நலத்திட்டம் என்னென்ன நலத்திட்டம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த வரியை வச்சு என்னென்ன நலத்திட்டங்களை அரசு கொடுக்குறாங்க நமக்கு? மேக் இட் ஃபாஸ்ட். வரி வாங்குறாங்க இல்லையா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சமுதாயத்திற்கு தேவையான இன்றியமையாதது எதுக்கெல்லாம் அரசு வந்து செலவு பண்ணுது? இந்த டாக்ஸை வச்சு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது இந்த கவர்மெண்ட்? வெரி குட். ஹெல்த் ஃபர்ஸ்ட் வந்து நலவாழ்வு. இப்போ நிறைய இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு, ரூரல் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மருத்துவ ஆய்வு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வரி பணம் யூஸ் பண்றாங்க. அடுத்தது கல்வி. ஒரு புக்கோட விலை என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. எல்லாம் கிழிச்சு போடுறது கிரவுண்டு ஃபுல்லாக இருக்குது. புக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அதோட மதிப்பு தெரியது இல்லை நமக்கு. இல்லை கல்வி நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில குழந்தைங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி. நோட்டுலாம் அப்படியே கிழிஞ்சு கிடக்கும். கிளாஸ் ஃபுல்லாக குப்பையாக கிடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கல்விக்கு தான் நிறைய செலவு பண்ணுது அரசு.
கல்விக்காக செலவிடப்படுகிறது. இது எதுக்காக கல்விக்கு செலவு பண்றாங்க? மனித வளம் மேம்படும். ஒரு நாட்டோட இந்த ஹியூமன் கேபிட்டல் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக. அடுத்தது ஆட்சி நிர்வாகம், ஒரு கவர்னன்ஸ்க்கு. Governance is a crucial component in the smooth running of country affair. அரசின் நிர்வாக அமைப்புகள் நன்முறையில் இயங்கினால்தான் ஆட்சியும் நன்முறையில் இயங்கும். நிர்வாகம் சரியா இல்ல எதுவுமே சரியா இருக்காது இல்லையா? சோ நாட்டின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்துது. இதெல்லாம் வேற எதுக்கு யூஸ் பண்றாங்க? உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி, இது எல்லாமே பண்றாங்க. அதர் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் எதுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஹவுசிங் எக்ஸெட்ரா. இதுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கட்டுற வரி பணம் தான் நமக்கு வந்து திரும்ப வருது. Taxes generally contribute to a gross domestic product. ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வச்சு தான் அதோட எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஜிடிபி என்னன்னு சொல்லிட்டாயா? திரும்ப சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் ஜிடிபி? வாட் இஸ் ஜிடிபி? ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஜிடிபியின் விரிவாக்கம், ஃபுல் ஃபார்ம் ஃபார் ஜிடிபி. இதுவும் கேட்பாங்க. ஜிடிபி, வேட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே கேட்பாங்க. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் சொல்லி பார்க்கலாம். வரியின் வகைகள் இன்றைய காலகட்டத்தில் இரு வகையா பிரிக்கிறாங்க. அவை என்ன என்ன? வெரி குட். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். நேர்முக வரி, மறைமுக வரி. இப்போ நான் வந்து டாக்ஸ் பே பண்றேன் கவர்மெண்ட்டுக்கு, நான் டைரக்டா பே பண்ணிடுவேன். என் வருமானத்துக்கு நான் கட்டுற டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ், நேர்முக வரி. எதெல்லாம் நேர்முக வரி அப்படின்னா நான் சொன்ன பத்தியா, வருமான வரி. இது கூட ஆட் ஒன் அவுட்ல கேட்பாங்க, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வருமான வரி அதாவது இன்கம் டாக்ஸ். அடுத்தது செல்வ வரி, வெல்த் டாக்ஸ். அடுத்தது கார்பரேட் டாக்ஸ், நிறுவன வரி. அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி. அடுத்தது பத்திர பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன். ஓகேவா? பத்திர பரிவர்த்தனை. அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி. இம்போஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சர் ஆர் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். இதுலயும் பத்திர பரிவர்த்தனை வரி வருது. ஓகேவா? செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ்லயும் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் இருக்கு. சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி, மதிப்பு கூட்டு வரி, வேட் நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூ ஆடட் டாக்ஸ். கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி. விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். ஆடம்பர வரி, லக்ஸுரி டாக்ஸ், மற்றவை எல்லாமே. இதெல்லாம் வந்து மறைமுக வரி. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இது வந்து நம்ம கொடுத்துட்டு இது டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸான்னு கேட்கலாம் கொஸ்டின்ல. ஓகேவா? இப்போ சேவை வரி வந்து டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸான்னு கேட்டால் அது வந்து மறைமுக வரி. சர்வீஸ் டாக்ஸ் வந்து மறைமுக வரி. இந்த மாதிரி கேள்வியும் நமக்கு கேட்கலாம். A direct tax is paid directly by an individual or an direct. இது டாக்ஸ்னு சொல்லிட்டு நான் கட்டுறது டைரக்ட். ஓகேவா? இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் இல்லை விற்கிறேன்னா அது வர அமௌண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டணும். ஸோ இது எல்லாமே நேர்முக வரி. சொத்து வரி, தனியார் சொத்து வரி, வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி, இதெல்லாம் வந்து டைரக்ட். ஸோ வேறு என்னது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம். கார்பரேஷன் டேக்ஸ் பார்த்தோம். ஒரு கம்பெனி, it is charged on royalties, interest, gain from sale of capital assets, fees for technical services, எல்லாத்துக்குமே கொடுக்கறது வந்து கார்பரேட் டேக்ஸ். அடுத்தது வெல்த் டேக்ஸ்.
சொத்து வரி எதுனா பார்த்தீங்கன்னா ஹவுஸ், மோட்டார் கார், ஜுவல்லரி, யார்ச், போட்ஸ், ஏர்கிராஃப்ட், அர்பன் லேண்டு, கேஷ் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கறது. சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டாக்ஸ் எவ்ரி இயர். வருஷம் கட்டணும். நீ சொத்து வச்சுதான் வருஷம் கட்டணுமா. ஒரு வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி. ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்தே அந்த அளவு வரி வசூலிக்கப்படுகிறதா. அடுத்தது அன்பளிப்பு வரி. கிஃப்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா. இட் இஸ் பெய்ட் டு த கவர்மெண்ட் பை த ரெசிபியன்ட் ஆஃப் கிஃப்ட் டிபெண்டிங் ஆன் வேல்யூ ஆஃப் கிஃப்ட். இப்போ ரொம்ப விலை மதிப்பில்லாத கிஃப்ட் வந்துச்சுன்னா நான் அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்துடாதீங்க. அன்பளிப்பு வரி. ஒரு வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெரும் பொருள்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரி ஆகும். அடுத்தது சொத்து வரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சொத்து வரி. It is charged from successor of inherited property. It is not desirable to avoid payment of taxes. They are levied directly on income and property of persons who pay directly to the government. முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரி. இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை. அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது இவ்வரி விதிக்கப்படுகிறது. அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. எதுன்னு பார்த்தோம். இது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மறைமுக வரி எப்படி பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி. ஒருத்தட்ட விதிச்சாச்சு, அதை அப்படி இன்டைரக்டா நம்ம தலையில கட்டிட்டு நம்ம கட்டுறதுதான் மறைமுக வரி. ஓகேவா. சர்வீஸ் டாக்ஸ் ஃபர்ஸ்ட். This tax is collected from the service recipients and paid to the central government. இப்போ இது இன்னொன்று பார்த்துக்கணும். இந்த சர்வீஸ் டாக்ஸ் யாருக்கு போகுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. சேவை வரி மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. அடுத்தது வேட். நம்ம நிறைய நீங்க நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு வேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வேட், ஜிஎஸ்டி இதை பற்றில எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியும். ஸோ வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேட் விற்பனை வரி. இது என்னன்னா விற்பனை செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. இது ஒரு மறைமுக வரி. அதாவது பொருள் ஒருத்தர் விற்கிறாரு, அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ நம்ம தலையில கட்டி நம்ம கட்டுறதுதான் வேட் அப்படின்னு புக்ல குத்துருக்கு. பொருள் விற்பனை செய்பவர் தான் விற்கும் பொருளின் விலையோடு அதற்குரிய வரியையும் சேர்த்தே விற்பனை செய்கிறார். ஓகேவா. அதாவது டாக்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர் by including its price in the commodity that he sells. ஓகேவா. அவர் செலுத்த வேண்டியதை நம்ம தலையில கட்டிடுறார். எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி. இதுவும் மத்திய அரசு. ஓகேவா. It is paid by the producer of goods who recovers it from wholesalers and retailers. This tax is levied by the central government. அடுத்தது entertainment tax. ஒரு தியேட்டருக்கு போனா டிக்கெட்டோட விலையை விட உள்ள இந்த பாப்கார்னோட விலைலாம் பாப்கார்னே மறந்துடுவோம் போல இருக்கு. நம்ம அந்த மாதிரி இருக்கு ரேட்டு. இது சார்ஜ் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எந்த டாக்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் கூட நமக்கு ஆட் ஒன் அவுட்டை தான் கேட்பாங்க. பொருந்தாததை எடுத்து எழுத வேண்டியதுதான். ஸோ எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணும் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கான கட்டணங்கள், காணொலி விளையாட்டுக்கள், மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். மூவி டிக்கெட்ஸ், வீடியோ கேம் மார்க்கெட்ஸ், ஸ்டேஜ் ஷோஸ், exhibitions, amusement parks and sports related activities. GST சொல்ற GST னா என்ன? What is GST? I need the full form. GST யோட விரிவாக்கம் என்னமா? What is GST? Very good. Is anyone from Karapakkam school is here in the class? Anyone from Karapakkam school? Anyone from Karapakkam is there? Type an S.
அவங்க இருந்தால் எஸ்ன்னு போடுவாங்க, நீ எதுக்கு நோன் போடுற, நீ யாருன்னு எனக்கு தெரியல. anyone from Karapakam school because I've sent a link to them also, so I just wanted to check out whether those children have joined. இல்லைனா அவங்க மிஸ்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுலாம். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், வெரி குட். சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டினா சரக்கு மற்றும் சேவை வரி. அப்படின்னா என்ன? பொருள்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விற்கப்படுவது. ஓகேவா? சேல், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூசேஜ். இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா டு ரீப்ளேஸ் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது ஜிஎஸ்டி. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, கேன் யூ நேம் தி டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி என்னென்ன? சரக்கு மற்றும் சேவை வரிகளோட இன்டர்ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட், உள்மாநில பொருள் மற்றும் சேவை வரி, மாநிலங்களுக்கு இடையான சரக்கு மற்றும் சேவை வரி. அதில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய அரசுக்கு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இதில் இந்த ஃபுல் ஃபார்மு, அந்த இயரு, யார் என்ன சொன்னா, டைப்ஸ், இது மட்டும் நம்ம படிச்சுட்டோம்னா போதும். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டி எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன், ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் கொண்டு வரதுக்காக வந்தது தான் இது ஜிஎஸ்டி. ஃபைனலாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாலும் ஃபைனலாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2017. இந்த டேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஜூலை 2017 ஆல் அக்ராஸ் இந்தியா. ஓகேவா? ஸோ ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன், அவங்களோட கொள்கை வந்து இதுக்காக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. ஒரு வரி, ஒரு சந்தை, ஒரு தேசம். ஸோ நம்ம ஒரு பில்லு நம்ம கட்டணும்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி போட்டிருக்கோம். சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அது ஈக்குவலாக போகும். 9%, 9, ஒரு 18%, இதுக்கு 9, இதுக்கு 9, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சிஇஎஸ்எஸ், ஸ்வச் பாரத் செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. 15 நவம்பர் 2015 இது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து 0.5% செஸ் போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு போடுறாங்க? above the 14% சர்வீஸ் டேக்ஸ் that is prevalent in the present times. 14% சர்வீஸ் டேக்ஸ்க்கு மேலே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? 0.5% வந்து செஸ் போடுறாங்க. எப்போதுலேருந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2015 இந்த செஸ் வருது. அதாவது தூய்மை பாரத வரி. இது வந்து அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் 0.5%. தற்போது 14%க்கு மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. இப்ப நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வித்தியாசங்கள், டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேறுபாடுகள் பார்த்தோன்னா, டைரக்ட் டாக்ஸ்ல பர்டன் cannot be shifted by taxpayers. இன்டைரக்ட்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விற்கிறவர் வந்து வாங்குறவர் மேல ஷிஃப்ட் பண்ணிடுவார். ஈஸிலி ஷிஃப்டட் டு அனதர் பர்சன். டைரக்ட்லி வந்து டாக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் பர்சனல் இன்கம் அண்ட் கார்பரேட் இன்கம். இதுல வந்து வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது தனியார் மற்றும் நிறுவனங்கள், இது வந்து பொருட்கள் மற்றும் சேவைகள். இதில் வந்து பணவீக்க அழுத்தம் இல்லை, நோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். பட் வந்து இதுக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் ஹேஸ் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், பணவீக்க அழுத்தம் உண்டு மறைமுக வரிக்கு. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ட் ஆர் தி சேம் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட். ஆனால் இதுல வந்து டிஃபரெண்ட். ஓகேவா? வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. டைரக்ட் டாக்ஸ் இஸ் லெஸ் எலாஸ்டிக், அதோட நெகிழ்வுத்தன்மை குறைவு. இன்டைரக்ட் டாக்ஸ் இஸ் மோர்
இலாஸ்டிக், நெகிழ்வுத்தன்மை அதிகம் உள்ளது இன்டைரக்ட் டாக்ஸ். நீட் ஃபார் டாக்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது, டிரான்ஸ்போர்ட், சானிடேஷன், பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர் சிஸ்டம், மிலிட்ரி, சயின்டிஃபிக் ரிசர்ச், கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ், பப்ளிக் ஒர்க், பப்ளிக் இன்சூரன்ஸ், இது எல்லாத்துக்குமே, அதாவது போக்குவரத்து, சுகாதாரம், பொதுமக்களின் பாதுகாப்பு, கல்வி, நலவாழ்வு திட்டங்கள், அறிவியல் ஆராய்ச்சி, கலையும் பண்பாடும், பொதுப்பணி, பொது காப்பீடு, மேலும் பல பொருளாதார உட்கட்டமைப்புகளுக்காகவும் வரிப்பணம் செலவழிக்கப்படுகிறது. ஓகேவா? ஓர் அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது அதன் நிதி திறன் என்று அழைக்கப்படுகிறது. பிஸ்கல் கெப்பாசிட்டி, இது கொஸ்டின்ல வரும். கவர்மெண்ட்ஸ் எபிலிட்டி டு ரேஸ் டாக்ஸஸ் இஸ் கால்ட் டேஷ். பிஸ்கல் கெப்பாசிட்டி, a government's ability to raise taxes, fiscal capacity, தமிழ்ல வந்து நிதி திறன். ஓகேவா? ஒரு அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது அதன் நிதி திறன் என்று அழைக்கப்படுகிறது. This is an important question which you should make a note. Fiscal capacity னா என்ன, நிதி திறன் அப்படின்னா என்ன? ஓகேவா? When expenditure exceed tax revenue, a government accumulates debt. கடன் வாங்குது, அரசு கூட கடன் வாங்குது. நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வாங்குறோம்ல, அது மாதிரி அரசு கூட கடன் வாங்குது. செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது. வாரா கடன்களை திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதியும் செலவிக்கப்படலாம். மேலும் நலவாழ்வுக்கும் பொதுப்பணிகளுக்கும் தேவைப்படும் நிதிகளுக்கு வரி பணம் பயன்படுத்தப்படுகிறது. Government also uses taxes to fund welfare and public services. A portion of tax may be used to serve past debts. ஏததுக்கு எஜுகேஷன் போது பென்ஷன் கொடுக்கறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம இல்லை லேடிஸ்லாம் இலவசமாக போகிறாங்களே அது எல்லாத்துக்குமே, எனர்ஜி, வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே காமன் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், பொதுப்பணிகளுக்கு அடங்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கரன்சி. நம்ம நாட்டோட பணம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அதாவது நாணய மதிப்பை தக்க வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுமா. So I think mostly we have covered everything. Okay, இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். Taxes are dash payment. வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும், விருப்பத்துடன் கட்டாயமாக, வாலண்டரி, கம்பல்சரி. கம்பல்சரி எனக்கு இன்னைக்கு இஷ்டம் இல்லை நான் கட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ரெய்ட் எல்லாம் நடக்கும், நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கோம்ல, நம்ம வீட்டில் நடக்காது, நிறைய சம்பாதிக்கிறாங்களே அவங்க எவேடு டாக்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ வந்ததுன்னு சொல்லாமல் கம்மியாக வந்த மாதிரி காட்டிட்டு எவேடு டேக்ஸ். அப்போ அதுக்காக தான் டாக்ஸ் ரெய்ட் எல்லாம் வரதெல்லாம், அதுக்காக இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரதெல்லாம். ஸோ இட் இஸ் கம்பல்சரி, எனக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லை. மினிமம் பாசிபிள் அமௌண்ட் ஷுட் பி ஸ்பெண்ட் இன் த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். மினிமம் பாசிபிள் அமௌண்ட் ஷுட் பி ஸ்பெண்ட் இன் த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுகிறது. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுகிறது. இது வந்து என்ன டாக்ஸ்? நம்ம நிறைய வரி பார்த்தோம் இல்லையா? எக்கானமி, சிக்கனம். வளர்வித வரிக்கு எதிராக அமைந்துள்ளது எது? வளர்வித வரிக்கு எதிராக அமைந்துள்ளது எது? வளர்வித வரி இதுக்கு எதிராக அமைந்துள்ளது எது? ஆப்போசிட் டு ப்ரோக்ரெசிவ், ரெக்ரெசிவ். இல்லை ஈஸியாக இருக்குல்ல, ப்ரோக்ரெசிவ், ரெக்ரெசிவ். தமிழில் வந்து என்னது? தேய்வு வித வரி. வருமான வரி என்பது டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா? income tax is a direct tax or indirect tax? Direct tax. Very good. சேவை வழங்குவதின் அடிப்படையில் விதிக்கப்படுவது டேஷ். provision of service. tax raised on provision of service என்னது? இது ரொம்ப ஈஸியா இருக்கு தமிழ்ல. சேவை வழங்குவதன் மூலம் வழங்கப்படுவது
சேவை வரி. சர்வீஸ் டாக்ஸ் ஈஸியா இருக்குல்ல. ஓகே, ஸ்வச் பாரத் எப்போ ஆரம்பிச்சாங்க நான் சொல்லி கொடுத்தேன், அந்த டேட் அண்ட் இயர் சொல்லி பார்க்கலாம். ஸ்வச் பாரத் செஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்வச் பாரத் செஸ்ன்னு சொன்னேன். அது எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம், எந்த மாசம், எந்த தேதி, நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் மிஸ். November 2015. Very good, Akshaya. November 2015. Very good. அடுத்த क्वेश्चन வந்து வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஷ் எனும் சொல்லால் குறிக்கிறோம். வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஷ் என்ற சொல்லால் குறிக்கிறோம். Term when a taxing authority, usually a government, levies or imposes tax. Taxation. Very good, very good. Dash is a method where the rate of tax is same regardless size of the income. இன்கம் எவ்வளவுனா இருந்துட்டு போகுது, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது, ஒரே விதமாக வரி விதிப்பது proportional tax. Very good, proportional. Next, a tax paid to the government by the recipient of a gift depending on value of tax. அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவது gift tax. In dash tax, burden cannot be shifted by taxpayers. Dash வரிச்சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. எது மாற்றலாம், எது மாற்ற முடியாது நம்ம பார்த்தோம். டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரி வந்து மாற்ற முடியாது. இன்டைரக்ட் டாக்ஸ் இஸ் டேஷ் இலாஸ்டிக். மறைமுக வரி என்பது டேஷ் நெகிழ்ச்சி உடையது. மோர் அதிகமான நெகிழ்ச்சி உடையது. வெரி குட் சில்ட்ரன். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் நான் சொல்லும் போதே பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் சொன்னது யாரு? பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் சொன்னவர் யார்? ஆடம் ஸ்மித். வெரி குட். பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் சொன்னோடனே உனக்கு யார் பேர் ஞாபகம் வரணும்? ஆடம் ஸ்மித்தோட பேர் தான் ஞாபகம் வரும். ஓகே, எஸ்டேட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா தட் கம்ஸ் அண்டர் வாட்? எஸ்டேட் டாக்ஸ் சொத்து வரி அப்படின்னு சொன்னா தட் கம்ஸ் அண்டர் வாட்? டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரி. சுங்க வரி எக்ஸைஸ் டாக்ஸ். எக்ஸைஸ் டாக்ஸ் என்றது எதுக்கு விதிக்கிறது? எக்ஸைஸ் டாக்ஸ் சுங்க வரி. சுங்க வரி. இன்டைரக்ட் டாக்ஸ். வெரி குட். மறைமுக வரி. 17/2017 17/2017 1/7/2017 கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரக்கு மற்றும் சேவை வரி. வெரி குட். மூவி டிக்கெட்ஸ் கம்ஸ் அண்டர் வாட்? திரைப்பட டிக்கெட் வாங்கணும்ல, that comes under what tax? திரைப்படத்துக்கு நம்ம டிக்கெட் வாங்குறோம், that comes under what tax? பொழுதுபோக்கு வரி entertainment tax. Very good. இப்போ நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்லுவேன், அதில் எது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் நீ சொல்லணும். இன்டைரக்ட் டாக்ஸ் தெரியும்ல, மறைமுக வரி. சர்வீஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ், எஸ்டேட் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. நாட் இன்டைரக்ட் டாக்ஸ்.
எது இல்லை, எது இன்டைரக்ட் டேக்ஸ் இல்லை அப்படின்னு பண்ணும். ஏன்னா கொஸ்டின் வந்து நீ நல்லா நம்மளை வந்து குழப்பறதே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். நம்ம டக்குன்னு வந்து அந்த நாட்டை வந்து நம்ம மனசில் பதிவே மாட்ட பார்ப்போம். இன்டைரக்ட் டேக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து எழுதிடுவோம். தயவுசெய்து கேள்வியே ஒழுங்கா படி. இதுதான் நான் எக்ஸாம் எழுத போகிறதுக்குள்ளே சொல்கிறது. நாட்டு இருக்கான்னு பார்த்துக்கோ, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இதில் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, எவ்வளோ பேரை கழிச்சு கட்டலாம் தான் பார்ப்பாங்க எக்ஸாம்ஸ். எல்லா எக்ஸாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் இப்போ நீ இந்த அட்டன் பண்ணுற கிளாஸ் வந்து உனக்கு NMMS மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீ இனிமேல் லைஃப் லாங் எழுதக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகும். தயவுசெய்து எல்லா எக்ஸாம்ஸும் எழுது. TNPSC இருக்குது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நல்லா படி, நல்ல இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுது. கவர்மெண்ட் போஸ்ட் ஈஸியாக கிடைக்கும். லைஃப் செட்டில்டு. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னா லைஃப் செட்டில்டு. I think we have covered everything. Okay, so tomorrow we'll start with the science. Okay va, science la edhula enna pananum namba. Science we have light. Okay va, light naaniki light chapter paakalama. Thank you children, bye. Light na unakku nee konjam notum vechikanum pola iruke, angle of reflection ellam paakradhukku. So you should be ready with your note also. நோட்டும் ரெடியாக வச்சுக்கோ. ஓகே, யூனிட் 1 இஸ் லைட். நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஸோ பிஃபோர் கோயிங் அவுட் டைப் யுவர் நேம், கிளாஸ் அண்ட் செக்ஷன். பாய் பாய் பாய். தேங்க்யூ. பாய்.